இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 20, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 20 and verse 27. யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். John 20:27. Then said he to Thomas, reach hither thy finger, and behold my hands, and reach hither thy hand, and thrust it into my side. Be not faithless, but believing. Praise the Lord. 27ஆம் வசனத்திலே கடைசி 4 வார்த்தைகளை நான் இன்றைக்கு கோடிட்டு காட்டி ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. Be not faithless but believing. ஆங்கிலத்தில் வேறு விதத்தில் சொன்னால், do not be an unbeliever but be a believer. அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவருடைய காட்சி அளிக்கும் பொழுது தோமாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். These were the words of the resurrected Jesus when he spoke to one of the disciples named Thomas. Thomas was one of the disciple of Jesus. 12 சீடர்களிலே ஒருவனாய் இருந்தவர்தான் இந்த தோமா. தோமாவை பார்த்து இயேசு சொன்ன காரியம், அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. இந்த 2 வார்த்தைகளுக்குள்ளாக 2 நபர்கள் இருக்கிறார்கள். There are 2 persons in these 2 words. ஒன்று அவிசுவாசி, இன்னொன்று விசுவாசி. One is an unbeliever, another is a believer. தோமாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. But Thomas, one of the 12 called Didymus, was not with them when Jesus came. தாமஸ் அவருக்கு 2 பெயர் இருந்தது. ஒரு சிலருக்கு 3 பேர் இருக்கும். தாமஸ்க்கு 2 பேர் இருந்தது. தாமஸ் who is called as Didymus, தோமா திதிமு. தாமஸ் என்ற பெயர் கிரேக்க பெயர், கிரீக். டிடிமஸ், திதிமு என்ற பெயர் எபிரேய பெயர். ஆனால் 2 பெயருக்கும் ஒரே ஒரு அர்த்தம்தான். 2 பெயருக்கும் தாமஸ் இல்லை என்றால் டிடிமஸ் என்றால் ட்வின் என்று அர்த்தம், இரட்டையர்கள் அர்த்தம். ட்வின், 2 இரட்டையர்கள் என்ற அர்த்தம். சரியாக தான் பேர் வைத்திருக்கிறார்கள் அவருக்கு. அவருக்குள்ளாக ஒரு அவிசுவாசி இருந்தார், அவருக்குள்ளாக இன்னொரு அவிசுவாசியும் இருந்தார், இல்லையா? சில நேரத்தில் நமக்கு கூட அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. சம்டைம்ஸ் we have 2 different minds, டபுள் மைண்ட் என்று சொல்வார்கள். யாக்கோபு என்ன எழுதுகிறார்? A double minded man is unstable in his ways. இரு மனமுள்ளவன் அவன் வழிகளிலே அவன் தடுமாறுவான்.
இஃப் யூ ஹாவ் 2 hens, 2 கோழி இருந்தால் ரெண்டுத்தையும் நீங்கள் துரத்துனீங்கன்னா ரெண்டுத்தையும் பிடிக்க முடியாது. யூ cannot go after 2 hens at the same time because they will not run on a straight line. தோமாவுக்குள்ளாக 2 நபர்கள் இருந்தார்கள். அதை தான் இயேசு சொல்லுகிறார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. 2 persons in Thomas. தோமாவுக்குள்ளாக இருந்த 2 நபர்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? He made the 2 persons in Thomas into oneness in Christ. தோமாவுக்குள்ளாக இருந்த 2 நபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றிணைத்து ஒருவனாக மாற்றினார். அதுதான் இன்றைய காலையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி. 2 persons inside us becomes one in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரே நபராக மாறுகிறோம். அவிசுவாசியும் அல்ல, விசுவாசியாக கிறிஸ்துவுக்குள்ளாக மாறுகிறோம். See, there is always a struggle with double which causes trouble. இந்த இருமனம் இருந்தாலே நமக்கு பிரச்சனை வருகிறது. இருமனம் இருந்தாலே அதில் ஒரு போராட்டம் இருக்கிறது இல்லையா? எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நமக்கு வருது, எல்லாருக்கும் வருகிறது. நம்ம கார் ஓட்டிகிட்டு போகும்போதும், நம்ம 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போதும் நிறைய ரூட் இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட்ல எந்த பக்கம் போகலான்னா ஒரு பக்கம் போயிடும் இல்லையா? லாட் ஆஃப் situations where we have to take decisions. இந்த தோமாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக அவனுக்குள்ளாக இருந்த அந்த 2 நபர்கள் அவனை கொன்றிருப்பார்கள். Always 2 different things always kills our future. தோமாவுடைய வாழ்க்கையிலே இருந்த அருமையான எதிர்காலத்தை இருமனம் அது அழித்திருக்கும். இயேசு அதை ஒரு மனமாக மாற்றி அவன் அனுபவிக்க வேண்டிய எதிர்காலத்தை கர்த்தர் அனுபவிக்க செய்தார். இந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக நன்றாக கடந்து செல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மட்டும் 3 இடங்களிலே தோமாவை குறித்து வாசிக்கிறோம். We read only in 3 places in John's Gospel about the disciple Thomas. இந்த 3 பகுதிகளையும் உங்களுக்கு நான் காண்பித்து இந்த காலையிலே எப்படி இரு மனமுள்ளவனை ஒரு மனமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு மாற்றினார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கடந்து செல்கிற சூழ்நிலை, maybe a situation where you are traveling today, you are of 2 mind, but Christ can make it into oneness in Christ. கிறிஸ்து அந்த இரு வழிகளை கர்த்தர் ஒரு வழிகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். Number 1, Thomas had a pessimistic opinion. Number 2, Thomas had a problematic obstacle. And number 3, Thomas had a personal observation. மறுபடியும் ஆங்கிலத்திலே சொல்லி நான் தமிழிலே சொல்லுகிறேன். Thomas had, number 1, a pessimistic opinion. Number 2, Thomas had a problematic obstacle. And number 3, Thomas had a personal observation of Christ. முதலாவதாக தோமாவுக்கு சாத்தியக்கூறில்லாத நினைவுகள் இருந்தது. சாத்தியக்கூறில்லாத நினைவுகள். இரண்டாவதாக தோமாவுக்கு பிரச்சனையுள்ள தடைகள் அநேகம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அநேக தடைகள் இருந்தது. மூன்றாவதாக தோமா இயேசு கிறிஸ்துவை தனிமையாக தரிசித்தான். a personal observation. தனிமையாக தோமா கிறிஸ்துவை அவரால் தரிசிக்க முடிந்தது. ஆமென். இந்த 3 பகுதிகளையும் இந்த 3 குறிப்பையும் உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவதாக நம்பர் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இந்த 3 காரியங்களும் everything is found in John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷம்
11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John chapter 11 and verse 16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றார். Thomas said unto the other disciples, let us also go with him, that we may die with him. அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள். என்ன சூழ்நிலை? தோமா என்ன சொல்லுகிறார்? நன்றாக கவனிங்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 11ஆம் அதிகாரத்திலே இருக்கிற சூழ்நிலை என்னவென்றால், லாசரு மரித்து விடுகிறார். லாசரஸ் இஸ் டெட். இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், லாசரு மரித்து விட்டார், நீங்கள் வாங்க, அவர் சுகவீனம் இல்லாமல் இருக்கிறார். இயேசு இன்னும் 4 நாட்கள் தாமதிக்கிறார். அந்த 4 நாட்கள் தாமதிக்கும் பொழுது சுகவீனமாக இருந்த லாசரு மரித்து விடுகிறார். லாசரஸ் டைஸ். இயேசு இன்னும் லாசருவை காண செல்லவில்லை. 2 நாள் அந்த இடத்துல டிலே பண்ணி தங்கிவிட்டு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால், நாம் இப்பொழுது புறப்பட்டு லாசருவை பார்க்கும்படியாக செல்லுவோம். Now let us go to Judea. இப்பொழுது நாம் லாசருவை காண செல்லுவோம். லாசரு என்னுடைய சிநேகிதன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். இயேசு எதற்காக செல்லுகிறார்? அவருக்கு நன்றாக தெரியும், லாசருவை போய் உயிரோடு எழுப்ப போகிறார். இயேசு போய் லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாக புறப்படுகிறார். அந்த நேரத்தில் பேசினது யார் என்றால் தாமஸ். தாமஸ் இஸ் ஸ்பீக்கிங். தாமஸ்க்கும் நல்லா தெரியும், லாசரஸ் சிக்கா இருக்கிறாரு, இயேசு இன்னும் அங்கே போகலை, இப்போ நம்ம புறப்பட்டு போக போகிறோம். ஏன் இயேசு போகவில்லை? அவருக்கு என்ன தெரியும், நம்ம கொஞ்சம் டிலே பண்ணி போய் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பலாம். சீஷர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, லாசரஸ் இவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு சீஷன், ஆனால் இவர் ரொம்ப டிலே பண்ணுகிறார், இப்போ திடீர்னு போனோன்னு சொல்கிறார். இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த யூதேயா பட்டணத்தில் பெத்தானியாவில் இயேசுவை கல்லெறியும்படியாக காத்து கொண்டிருந்தார்கள். தே வாண்டட் டு ஸ்டோன் ஜீசஸ். இயேசு அங்கே போனார்னா இயேசுவை கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். அப்போது இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்கிறார் என்றால், தாமஸ் இன் verse 16, சரி அவரோட கூட நம்ம எதுக்கு போகிறோம், அவரோட போய் மரித்து விடலாம், லெட்ஸ் கோ அண்ட் டை வித் ஜீசஸ். அப்போ அவர் மனதில் இருந்ததுன்னா ஒரு பயம் இருந்தது, மரணத்தை குறித்த ஒரு பயம். He was so afraid about Jesus is going to die, there is going to be a danger, ஒரு ஆபத்து வரப்போகிறது, let us also go with him and die. நாமும் இயேசுவோடு கூட சென்று நாம் மரித்து விடுவோம். That is a pessimistic opinion. சாத்திய கூறில்லாத நினைவுகள். இயேசு கூட இருந்தவளுக்கே இப்படிப்பட்ட நினைவு இருந்தது, அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. நம்முடைய நினைவுகள் ரொம்ப பொல்லாத நினைவுகள். இந்த மனது நமக்கு எப்போதுமே தப்பாக தான் சொல்லிக் கொடுக்கும். சரிதானே? என்னைக்காவது இது சரியாக சொல்லி கொடுத்துச்சா? என்ன பண்ணுறது, நம்ம சாகிற வரைக்கும் இதோடு தான் நம்ம வாழணும். தோமாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தது என்றால், சாக போகிற. இப்போ அவன் மனதில் எல்லாம் என்னென்னா, இயேசுக்காக வாழணும்னு கிடையாது, இயேசுக்காக சாக வேண்டும். நாம் இயேசுவோடு கூட போய் மரித்து விடுவோம். அப்போது அவனுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கிறதுனா, he is talking out of what he knew. அவனுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவன் பேசுகிறான். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்ததை காட்டிலும் ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மை. ஆனால் தெரிஞ்சதை வைத்து எதையாவது சொல்லிட்டு இருப்போம். புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இவ்வளோதான் தெரியும், நமக்கு தெரிந்ததை காட்டிலும் உண்மை வெளியே இருக்கிறது, அதை தெரியாமல் தெரிந்ததை வைத்து
தோமா பேசிக்கொண்டிருக்கிறார். அண்ட் தட் இஸ் வெரி வெரி பெசிமிஸ்டிக். சாத்தியக்கூறில்லாத வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் தாமஸ் என்ன செய்வார் என்றால், தெரிந்ததை பேச மாட்டார், அவருக்கு தெரியாததை குறித்து பேசிக்கொண்டிருப்பார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சிந்திக்க போகிறோம். He always was passing opinions about what he knew. அவனுக்கு தெரிந்ததை பற்றி சாத்தியக்கூறில்லாத ஒப்பீனியன்ஸை கொடுப்பாரு. ரெண்டாவது, அவருக்கு எது தெரியாதோ அதை குறித்து ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருப்பார். மூணாவது பாருங்க, அவர் என்ன தெரிஞ்சுக்க வேண்டுமோ அதை குறித்து ஒப்பீனியன் கொடுப்பார். இயேசு என் முன்னால் வந்து நின்னாதான் நான் நம்புவேன். ரொம்ப சாமர்த்தியமான ஆள் தாமஸ். He had this pessimistic opinion. அவர் 12 பேர் இயேசுவோடு கூட இருந்தார்கள். அதில் தாமஸ் வாஸ் ஆல்வேஸ் டாக்கிங் லைக் திஸ். 12 பேர் 12 ரகம். எப்படி தான் இயேசு சமாளிச்சாருன்னு தெரியல. ஒருத்தன் ஒரு கலர், ஒரு மாதிரி பேசுவாங்க. வீட்டில் 2-3 பேர் வச்சுட்டே நம்மளால கஷ்டமாக இருக்குது. இவர் ஒரு மாதிரி பேசுவார், திடீர்னு பேதுரு குதிப்பார். சில டைம் ஜூடாஸ் இஸ்காரியத்து பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சன்ஸ் ஆஃப் தண்டர் யார்? ஜான் அண்ட் ஜேம்ஸ். அவங்க இடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போது 12 பேர் இஸ் ஈக்குவல் டு 12 லட்சம் பேர் நினைக்கிறேன். அந்த 12 பேரை நல்லா இயேசு உருவாக்கினார். அப்போ முதலாவது பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்குள்ளாக தோமாவை போல இந்த 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். 2 விதமான மனங்கள் நடக்குதுல்ல. சில டைமில் வீட்டில் ஏதாவது சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியம் சொன்னோன்னா முடியாது. ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நோ, அப்புறமா எஸ் வரும். எதுக்காவது எடுத்த உடனே ஓகேன்னு சொல்லி ரொம்ப ரேர் தான் நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், அவ்விசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. தாமஸ், I am able to see pessimistic opinions inside your heart. உன் இருதயத்திலே, உன் வாழ்க்கையிலே 2 காரியங்கள் இருக்கின்றன. நான் ஒன்று நினைத்து போனால் நீ வேற ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிற. நான் எதற்காக போகிறேன்? உயிரோடு எழுப்பும்படியாக போகிறேன். எதற்காக போகிறேன்? I am going to resurrect Lazarus. You are talking about funeral service. நீ அடக்க ஆராதனை பற்றி பேசிகிட்டு இருக்க. நான் வந்து உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சொல்லும்போது நீ வேற ஒரு காரியத்தையே சொல்றியே. கர்த்தர் பாருங்கள், தோமாவை அவர் இருக்கிற வண்ணமாகவே கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் இருக்கிற வண்ணம் ஆண்டவர் நம்மை அணைத்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். தாமஸை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். Though he was passing opinions and comments like that, அப்படிப்பட்ட சாத்தியக்கூறில்லாத காரியங்களை அவன் தெரிந்தது, அவனுக்கு தெரியாதது, அவன் தெரிந்திக்க வேண்டியதை குறித்து பேசினாலும் Jesus was bearing him. 2வது காரியத்தை, 2வது சந்தர்ப்பத்தை தோமாவை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், John chapter 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். John chapter 14 and verse 6. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். Praise the Lord. 14ஆம் அதிகாரத்திலே மிக மிக முக்கியமான சத்தியங்களை சீஷர்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருந்தார். முதல் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். 4ஆம் வசனம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றான். இயேசு இதெல்லாம் சொன்ன பிறகு தோமா இயேசுவை நோக்கி, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? என்ன சொல்வோம்? இவ்வளோ நேரம் என்னப்பா பேசுகிறேன் தாமஸ்,
என் பிதாவின் வீட்டை குறித்து இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன். என் பிதாவை பற்றி நான் சொல்லி கொண்டிருந்தேன். நான் பரலோகத்துக்கு போகிறேன், பரலோகத்திலே வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அங்கு போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன். நீங்கள் போகிற இடத்த கொஞ்சம் சொல்லுங்கள் இயேசுவே. எல்லா இடத்திலும் தோமா ஒரு பெரிய தடையாக இருக்கிறான். யாருக்கு தடை? அவனுக்கே தடை. He became an obstacle, a problematic obstacle to himself. நன்றாக நீங்கள் கவனம் செலுத்தும்படியாக விரும்புகிறேன். எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் ஒரு குரூப்பிடம் பேசுகிறார். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு சில இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்டு டீச்சரை பாடம் நடத்த விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சரை பிளாக் பண்ணுவாங்க. அவர் நல்லா பேசிகிட்டு இருப்பார். நல்ல வேளை சபையில் அப்படிலாம் இல்லை. பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். நம்ம சொல்லுவோம், அவர் நல்லா பேசிகிட்டு இருக்கார், இவன் கேள்வி கேட்டு கேட்டு அவரை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஹீ இஸ் பிகமிங் an obstacle. அவர்கிட்ட அறிவு வந்து கொண்டு இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது குறுக்க பேசி பேசுகிறத பேசாமல் பண்ணிவிடுவாங்க. இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், அழகாக பிதாவின் வீட்டை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். பட் ஹீ இஸ் பிகமிங் an obstacle there. ஒரு தடையாக மாறுகிறான். ஏன்? அவனுக்குள்ளாக இருக்கிற 2 மனிதர்கள். அவனுக்கு தோமாவுக்கு இருந்த ஒரு காரியமே ஆல்வேஸ் புட் a obstacle. நம்ம சொல்லுவோம், அவங்கள மாத்திரம் கூடாதீங்க, பெரிய தடை, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்களாம் இல்லை, யாரோ ஒருத்தர் பாருங்க. இயேசுவை பார்த்து அவன் இப்படி கேட்கும் போது இயேசு ரகசியத்தை சொல்லுகிறார். ஜீசஸ் வாஸ் அபவுட் டு டெல் them a mystery. முதலாவதாக he became an obstacle to a mystery. ரகசியத்தை இயேசு சொல்ல வரும்பொழுது தோமா ஒரு பெரிய தடைக்கல்லாக மாறுகிறான். இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற அவிசுவாசம், நமக்குள்ளாக இருக்கிற இருமனம் என்ன செய்கிறது என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ரகசியத்தை தடை செய்வதற்கு ஒரு தடையாக மாறுகிறோம். ஆழமான சிந்தனை. சில நேரத்தில் பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசணும், சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட ரகசியங்களை சொல்லுகிறார். 2வது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறார், தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அதையும் தடை செய்வதற்கு இவர் மிகவும் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தார். He was an obstacle to the mystery. He was an obstacle to the manifestation of Christ's personality. இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, அதுக்கு பிறகு பார்க்கும்போது பிலிப்பு பேசுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அடுத்தவன் ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தர் வழிகாட்டினா இன்னொருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. தோமா அவரை நோக்கி, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எங்களுக்கு காண்பியும். இயேசு சொன்னார், நானே வழியும். நல்ல வேளை அவன் கேட்டனால்தான் நமக்கு வசனம் தெரிஞ்சுது. அதுவும் நல்லது தான். இயேசு சம்டைம்ஸ் நம்முடைய முட்டாள்தனத்தையே நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். Only because he asked that question, Jesus said, I am the way, the truth and the life. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், we should never become an obstacle for others. மற்றவர்களுக்கு நாம் தடையாக மாறக்கூடாது. மற்றவர்கள் ரகசியங்களையும் இயேசுவை அறிந்து கொள்ள இருக்கும் பொழுது நாம் தோமாவை போல தடையாக மாறக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் தடையாக மாறக்கூடாது. தாமஸ், என்ன உனக்கு சம்பவிக்கிறது? What do you want? I am just talking to you. உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Why are you becoming an obstacle? இயேசு பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டே இருந்தார். இப்போ தாமஸ்க்கு என்ன பிரச்சனை? தோமா ஏன் இந்த தடையை தருகிறார்?
இயேசு வந்து சரளமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது இவங்க கேட்குற கேள்வினால் அவருடைய டாபிக் அங்கங்கே மாறுகிறது. ஏன் காரணம் என்றால், he had very very limited understanding. அவனுடைய புரிதல் மிக மிக குறைவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து டிவைன் திங்ஸை பற்றி பேசும்போது இவன் எழுத்தின்படியாக அதை பார்த்தான். இவனுடைய சிந்தனை எல்லாம் பூமிக்குரிய சிந்தனைகளாக இருந்தது. நம்ம சொல்வோம் இல்லையா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. I am talking about something and you are understanding something else. அப்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அந்த இடத்துல பாருங்க, தோமாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் அகற்றி போடுகிறார். இன்றைக்கு இந்த 2வது சந்தர்ப்பத்திலே நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? Jesus always changes obstacles into opportunities. தடைகளை தருணங்களாக இயேசு மாற்றுவார். நம்ம தடை போடுவோம், தடைக்கு நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. தடை 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 நம்ம தடை போடும்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? இந்த இடத்துல இயேசு அவருக்கு எப்படி மறுமொழி கொடுக்கிறார்? 6வது வசனத்தில், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கோபப்படவில்லை. நம்ம என்ன சொல்லியிருப்போம், எத்தனை முறை சொல்கிறது, டோன்ட் ஆஸ்க் மீ. இயேசு கோபப்படலை, பொறுமையாக பதில் சொன்னார். அந்த தடையை இயேசு தருணமாக மாற்றி தன்னை குறித்தும் பிதாவை குறித்தும் அவர்களுக்கு அதை சொன்னார். அருமையான சகோதரனே சகோதரியே, சில நேரத்தில் நமக்குள்ளாக தடைகள் இருந்தாலும், நம்முடைய வார்த்தைகள் தடைகளாக மாறினாலும், இயேசு கிறிஸ்து தடைகளை நமக்கு தருணங்களாக மாற்றுவார். He will convert all obstacles, all the problematic obstacles into a blessing, an opportunity. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை குறித்து நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் தடைகளை உங்களுக்கு நான் தருணங்களாக மாற்றுவேன். வேத புத்தகத்தில் எல்லா தடைகளையும் ஆண்டவர் தருணங்களாக மாற்றினார். எரிகோ பெரிய தடையை போல இருந்தது. ஆனால் எரிகோவை யோர்தானை கடப்பதற்கும் கானானுக்கு போவதற்கும் ஆண்டவர் ஒரு தருணமாக மாற்றினார். உங்களுடைய எரிகோ மதில்கள், உங்களுடைய தடைகள் எது இருந்தாலும் அது விலகி போகும் பொழுது இயேசு அந்த தடைகளை நமக்கு தருணங்களாக அவர் மாற்றுவார். முதலாவதாக தோமாவிடம் சாத்தியக்கூறற்ற சிந்தனைகள், பெசிமிஸ்டிக் ஒப்பீனியன்ஸ். 2வது தோமாவை குறித்து வாசிக்கும் பொழுது ப்ராப்ளமேட்டிக் ஆப்ஸ்டக்கிள், பிரச்சனையுள்ள தடைகள் அவனுக்குள்ளாக இருந்தது. 3வது ஒரு சந்தர்ப்பத்தை நாம் சிந்திப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் 20. யோவான் 20ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 20, 26ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். John chapter 20 and verse 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். Praise the Lord. இன்றைக்கு பாருங்க, நம்ம 3 சந்தர்ப்பங்கள் யோவான் சுவிசேஷத்திலிருந்து தோமாவை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம், லாசருடைய மரணம் உயிர்த்தெழுதல். யோவான் 14ஆம் அதிகாரம், பரலோகத்தை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருந்தார். யோவான் 20ஆம் அதிகாரம், தோமா இயேசு வரும்பொழுது இல்லை, 8 நாளைக்கு பின்பு இயேசு மறுபடியும் வருகிறார். இந்த 3 சந்தர்ப்பங்களையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது, when you concentrate on these 3 passages, you can see 2 people inside Thomas. Always he was talking opposite. 2 நபர்கள் தோமாவுக்குள்ளாக இருந்தார். இயேசு அவர்களை, தோமாவை மாற்றினார். இந்த 3வதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் எப்படி அழைக்கிறேன்? பர்சனல் அப்சர்வேஷன் ஆஃப் தாமஸ். தனிப்பட்ட முறையிலே இயேசுவை அவன் கண்டு கொள்கிறான், இயேசுவை அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சந்தேகங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு என்ன தெரியுமா?
இயேசுவை தான் பார்க்க வேண்டும். see only Jesus. that is the only tool that can deliver us. எப்படியோ முதல் தடவை இயேசு உயிரோடு எழுந்த பிறகு இயேசு சீஷர்களை தேடி வந்தார். இயேசு சீஷர்களை தேடி வரும்பொழுது அவர்களெல்லாம் ஆசீர்வதித்தார். இவர் இல்லாமல் போயிட்டார். 8 நாளைக்கு பிறகு இயேசு மறுபடியும் வந்து தோமாவை சந்திக்க வருகிறார். ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிற தாமஸ். ஒருவருக்காக இயேசு வந்தார். மற்ற 10 பேரையும் ஒரே டைமில் இயேசு சந்தித்தார். இவர் ரகசியமாக பேசினார். நான் இயேசுவை தொட்டாலொழிய நம்ப மாட்டேன் சொல்வதை இயேசு கேட்டு தோமாவுக்காக மறுபடியும் வருகிறார். பாருங்க, இந்த 24ஆம் வசனத்திலிருந்து வாட் வாஸ் ஹிஸ் அப்சர்வேஷன்? வாட் டிட் தாமஸ் அப்சர்வ்? தனிப்பட்ட முறையிலே தோமா எதை இயேசுவிடம் பார்த்தான்? What did he see Jesus? Where did he see Jesus? இயேசுவை எப்படி பார்த்தான்? மிக மிக முக்கியமான சிந்தனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விதத்தில் இயேசுவை அவன் கண்டான். Thomas was able to see Jesus in 3 different ways. முதலாவதாக, he observed Jesus in the saints. பரிசுத்தவான்களுக்குள்ளாக இயேசுவை தோமா கண்டான். இரண்டாவதாக, Thomas was able to see Jesus in his sacrifice. அவருடைய பலி, அவருடைய தியாகத்திலே தோமா இயேசுவை கண்டான். மூன்றாவதாக, Thomas was able to see Jesus in the spirit. ஆவிக்குள்ளாக இயேசுவை தோமா கண்டான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். 21ஆம் வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து 10 சீஷர்களை வந்து பார்த்து அவர்களுக்கு சமாதானம் கூறி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் கொடுத்தார். இந்த 10 பேரும் பயத்தில் இருந்தாங்க. இயேசு உயிரோடு எழுந்து நமக்கு காட்சி அளிக்கவில்லை. இயேசு வந்து அவங்களுக்கு காட்சி அளித்தார். இவர்கள் எல்லாரும் வந்து தாமஸை பார்த்தாங்க. தோமாவை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். 25ஆம் வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நன்றாக நீங்கள் கவனிங்க. இந்த 10 பேர், அதில் யூதாஸ் மரித்து விட்டான். 10 பேர் இருக்கிறாங்க. இந்த சீஷர்கள் தோமாவை கண்டபோது சொன்னார்கள், we have seen Jesus. இயேசுவை நாங்கள் கண்டோம். இயேசுவை நீங்கள் கண்டீங்களா? அவங்க கண்ணில் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது பார்வை. இயேசுவை பார்ப்பதற்கு முன்னதாக கண் எப்படி இருந்தது? திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. கண்ணில் பயம் இருந்தது. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம், பயத்தோடு இருப்போம், கலக்கத்தோடு இருப்போம். உங்களுடைய இருதயத்தை பார்க்க வேண்டும் என்றால் எதை பார்க்க வேண்டும்? கண்களை பார்க்க வேண்டும். கண்ணில் பார்த்தா பயம் இருக்கும், கண்ணில் பார்த்தா கவலை இருக்கும். கண்ணை விட பார்வை இல்லையா? இப்போ இவர்கள் வந்து தோமாட்ட சொல்லுகிறார்கள், we have seen Jesus. அப்போ அந்த கண்ணு பார்வை எப்படி இருக்கும்? இயேசுவை பார்த்துட்டோம், மரித்து உயிரோடு எழுந்த நாங்கள் இயேசுவை பார்த்து விட்டோம். தாமஸ் just looked at their eyes. அவங்க கண்ணை பார்க்கும்போது நிச்சயமாகவே இந்த கண்கள் இயேசுவை பார்த்த கண்கள். ஆமென். கண்ணை பார்த்தா சொல்லிடலாம், நம்ம பார்வையை பார்த்தாலே சொல்லிடலாம்.
நம்முடைய பார்வையிலே ஒரு 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 வாழ்வு இருக்கிறது. ஆகவே முதலாவதாக இயேசுவை எங்கே தோமா கண்டான்? Where did Thomas observe Jesus? In the saints. பரிசுத்தவான்களாகிய சீஷர்களுக்குள்ளாக இயேசுவை கண்டான். இயேசுவை கண்டவர்களுக்குள்ளாக இயேசுவை மற்றவர்களால் காண முடியும். விளங்குதுங்களா? நீங்கள் இயேசுவை கண்டிருந்தால் மற்றவர்கள் உங்களை காணும் பொழுது இயேசுவை காண முடியும். இரண்டாவது பாருங்க, இந்த அதிகாரத்தில் they were able to see, Thomas was able to see Jesus in sacrifice. 27ஆம் வசனம், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. கரெக்டாக என்ன தாமஸ் கேட்டாரோ அதற்கு இயேசு பதில் தருகிறார். இயேசு என்ன செய்தார்? உன் விரலை எடு, உன் விரலை நீட்டு, என் காயங்கள்லாம் பார், என் கையிலே காயங்கள் இருக்கிறது. இன்சர்ட் யுவர் ஃபிங்கர் அண்ட் see. உன்னுடைய ஃபிங்கர், உன்னுடைய விரலை நீட்டி இதை தொட்டு பார். உன் கையை எடு, உன் கையை எட்டு, குத்தப்பட்ட விலாவிலே உன் கையை வைத்து பார், ஃபீல். அப்போ நம்ம இதை சாதாரணமாக வாசிக்கிறோம். ஆனால் அவன் கையை எடுத்து இயேசுவினுடைய ஆணி பாய்ந்த கரங்களிலே அவனுடைய ஃபிங்கர், விரலை வைத்தான். அவனுடைய கையை எடுத்து குத்தின விலாவிலே வைக்கும் பொழுது என்னத்தை தோமா கண்டார் என்றால், இயேசு சிலுவையிலே அவனுக்காக பலியை அவனால் பார்க்க முடிந்தது. எனக்காக பலியான இயேசு, எனக்காக சிலுவையிலே காயங்கள் பட்டு அந்த காயங்களிலே அவன் கைகளை வைத்து அவன் பார்க்கும்போது he was able to see Jesus in his sacrifice. எனக்காக பலியான இயேசுவை நான் தொட்டு பார்க்கிறேன். அப்போ அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்னா, இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ உன் விரலையும் உன் கையையும் எடுத்து விழாவிலே தொடு என்று இயேசு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார்? நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், நீயும் என்னோடு கூட சிலுவையிலே அறையப்பட வேண்டும். நீயும் உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய எல்லாவற்றையும் சிலுவையிலே நீ அறையப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய மாம்சம் சாக வேண்டும். I gave my life on the cross. You have to give your life to Jesus. இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஆமென். அப்பதான் விடுதலை கிடைக்கும். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், அதை போய் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் கடக்கிறார்கள். நமக்கு அந்த சந்தர்ப்பம் நன்றாக தெரியும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடக்கும்பொழுது அவர்களை துரத்தி அவர்களை சேஸ் பண்ணது இஜிப்சியன் ஆர்மி. இவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே கர்த்தர் வழியை திறக்கும் பொழுது கடந்து விட்ட பிறகு சிவந்த சமுத்திரம் மறுபடியுமாக மூடினது. எல்லா பார்வோனுடைய ரதங்களும் அந்த சோல்ஜர்ஸ், போர் வீரர்களும் என்ன செய்தார்கள்? அதிலே மூழ்கப்பட்டார்கள். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசியுங்கள். இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் திரும்பி பார்த்த பொழுது பிரேதங்களை பார்த்தார்கள். They were able to see dead bodies. நல்ல சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அந்த விடுதலையை கொடுத்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரும் பொழுது உங்களை எதிர்த்தவர்களுடைய பிரேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. உன்னை எதிர்த்த உன்னுடைய மாம்சத்தினுடைய பிரேதத்தை நீ காண வேண்டும். அதற்கு நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டும். தாமஸ், like the Old Testament Israelites saw dead bodies while they were delivered, and God told them, you will no more see the Egyptians. அதே போலதான் இன்றைக்கு ஒரு சாக்ரிஃபைஸை நீ பார்க்கிறாய். He was able to observe Jesus in the saints. இயேசுவை பரிசுத்தவான்களிலே அவனால் பார்க்க முடிந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை அவருடைய தியாகம் பலியிலே காண முடிந்தது. கடைசியாக பாருங்க, he was able to see Jesus in the spirit. இயேசுவை ஆவியிலே அவனால் காண முடிந்தது. என்னவென்றால், இயேசு தோமாவை மாற்றினார்.
அதை தான் சொல்லுகிறார். 28 தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே, என் இங்கிலீஷ் பைபிளில் மை லார்ட் அண்ட் மை காட். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை 3 பேர் தான் காட் என்று சொன்னார்கள். He is the Lord, அவர் ஆண்டவர். 3 பேர் தான் அவரை காட் என்று சொன்னார்கள். ஒன்று பேதுரு, 2வது மரியாள், 3வது தோமா. 3 இடங்களிலே உயிர்த்தெழுதலுக்கு பிறகு. எப்படி you became my God? இயேசு தோமாவை மாற்றினார். கடைசி குறிப்பு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். இயேசு கிறிஸ்து he is the Lord. அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். he is the leader, he is the one who controls. பட் எத்தனை பேருக்கு the Lord becomes their God? அநேருக்கு நிறைய ஆண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு தோமா என்ன சொல்லுகிறார்? you have been the Lord of creation. இந்த சிருஷ்டிப்புக்கு ஆண்டவர், இயற்கைக்கு மேல் ஆளுகிறவர், சந்தர்ப்பங்களை ஆளுகிறவர். ஆனால் ஆளுகிற இந்த ஆண்டவர் என்னுடைய தெய்வமாக மாறுகிறார். இயேசு தோமாவை மாற்றினார். அன்றைக்கு தான் அவன் சொல்லுகிறான், ஓ திஸ் லார்ட் இஸ் மை காட். இந்த ஆண்டவர் என்னுடைய தேவனாக மாறுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 28 the 2 persons in Thomas became one in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக தோமா ஒரே மனிதனாக மாறுகிறார். இருவராக இருந்த தோமா அன்றைக்கு அவனுக்குள்ளாக இருந்த அந்த twin was killed today. அன்றைக்கு அது சாகடிக்கப்பட்டு the double that caused trouble was killed on that day. அவனுக்குள்ளாக பிரச்சனையை ஏற்படுத்தின இருமனம் கிறிஸ்து அவனை சந்தித்த போது அவன் ஒரே மனிதனாக அன்றைக்கு மாறினான். That was his observation. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் ஒரே மனிதனாக தான் இருக்க வேண்டும். ஒருவேளை பல சிந்தனைகள் உங்கள் சூழ்நிலையை பற்றி so many observations, opinions உங்களுக்கு இருந்தாலும் pessimistic, always negative. இப்படி ஆயிட்டா எப்படி? நீங்கள் போய் யாரையா சந்தித்து பாருங்கள், அதே மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா we are filled with negative people. நெகட்டிவ் திங்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம மனதில் போயிடுச்சுன்னா நாம அப்படி தான் நெகட்டிவ் ஆகிடுவோம். தாமஸை பார்த்து இயேசு சொன்னார், you are not meeting a negative person, you are meeting a resurrected savior. நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், எனக்குள்ளாக சாத்தியமற்ற காரியங்கள் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியாக, என்னை மாற்றும்படியாக ஆண்டவர் இரு மனதை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனமாக அவர் மாற்றுவார். எழும்பி நின்று நாம ஜெபிப்போம். Let's stand to our feet and just pray unto the Lord. தோமாவை, திதுமு என்ற தோமாவை இயேசு மிக அருமையாக அழகாக மாற்றினார். தாமஸுடைய வாழ்க்கையிலே, தோமாவுடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்து சந்தேகங்கள் கேட்டான், இயேசுவை பார்த்து கேள்விகளை கேட்டான். Thomas asked questions to Jesus. Thomas became an obstacle. அவனுக்கே தடையாக மாறினான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த இருமனம் இதெல்லாம் வருவதற்கு காரணமே அவிசுவாசம். அதைதான் தோமாவை பார்த்து இயேசு சொன்னார், நீ அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ், இன்னைக்கு நீங்க போற சூழ்நிலை, உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை, உங்க வேலையினுடைய சூழ்நிலை, உங்க எதிர்காலத்தை குறித்த சூழ்நிலை குறித்து நம்ம எப்போதுமே சாத்திய கூறு இல்லாம நினைக்கிறோமா? அது அப்படிதான், அது நடக்காது. அவங்க அப்படி சொன்னாங்களா, அப்படிதான் சொல்லுவாங்க, இப்படிதான் செய்வாங்க, எனக்கு இப்படிதான் ஆயிடும். இதெல்லாம் பெசிமிஸ்டிக் ஒப்பீனியன்ஸ்.
பட் இன்னைக்கு கர்த்தர் அது எல்லாத்தையும் நமக்கு பாசிட்டிவாக மாற்ற விரும்புகிறார். You are trying to change that. நீங்க அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களால மாற்ற முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து தான் அதை மாற்ற முடியும். அந்த நெகட்டிவ் திங்ஸை நமக்கு சாதகமாக இயேசு மாற்றுவார். இன்னைக்கு நீங்க போற பிரச்சனை, நீங்க போகிற டார்க் திங்ஸ், டிஃபிகல்ட் பிளேசஸ், இருளான வழிகள், கஷ்டமான வழிகளை சகோதரியே சகோதரனே, இயேசு தோமாவுக்கு சாதகமாக மாற்றினது போல இன்றைக்கு கர்த்தர் சாதகமாக மாற்றுவார். Things that are against you, Christ can make it for you. உங்களுடைய அட்வான்டேஜ், உங்களுக்கு சார்பாக இயேசு அதை மாற்றுவார். ஒன்னே ஒன்று தான் நம்ம செய்யணும், விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். தாமஸ், believe. Be not faithless. அவிசுவாசியா இராதே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய அவ்வப்போது வருகிற அவ்விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் விசுவாச வார்த்தைகளாக மாற்றுவாராக. எப்பொழுது நமக்கு விசுவாச வார்த்தைகள் வரும்? இயேசுவை தொடும் பொழுது, இயேசுவை காணும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற இருள் விலகி போகும், நமக்குள்ளாக இருக்கும் கஷ்டங்கள் விலகி போகும். Don't get entangled with the problems. பிரச்சனைகள் இருளோடு கூட போய் கலந்து விடாதீர்கள். இயேசுவை பாருங்கள். உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களுக்காக இயேசு வருவார். தோமாவுக்காக இயேசு வந்தது போல உங்களுக்காக இயேசு வருவார். Brother, sister, listen to Jesus today. Don't listen to your negative mind. தப்பு தப்பா சொல்லிக் கொடுக்கும் மனம், அதுக்கு செவி கொடாதீங்க. இயேசு என்ன சொல்றாரோ அதற்கு செவி கொடுங்க. இன்னைக்கு நான் சொல்ற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இயேசு சூழ்நிலையை மாற்றுவார். நம்ம மாற்றணும். நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். நம்ம பேசுறத மாற்றணும். நம்ம யோசிக்கிறத மாற்றணும். எப்போதுமே நேரா யோசிக்கணும். எப்போதுமே சாத்திய கூறுதா யோசிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Let God do something in us. இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே என் சிந்தனைகளை மாற்றும். ஆண்டவரே, அப்பப்போ வேற வேற மாதிரி யோசிக்கிறேன். அப்பப்போ என்னுடைய மனம் வேற வேற மாதிரி சொல்லுகிறது. சில நேரத்தில் அதை கேட்கும் பொழுது மிகவும் சோர்ந்து போகிறேன். நானே எனக்கு தடையாக மாறுகிறேன். நானே எனக்கு தடையாக மாறுகிறேன். என் சிந்தனைகளே எனக்கு தடையாக மாறுகிறது. என் எதிர்காலத்தை நான் அனுபவிக்காதபடி என் சிந்தனைகளே எனக்கு தடையாக மாறுகிறது. கவலைப்படாதீர்கள். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. தோமாவை அன்றைக்கு மாற்றின இயேசு, தோமா அன்றைக்கு மாறினால் இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க நிக்கிறோம். இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை சொன்னது தோமா. அன்றைக்கு அந்த தோமாவை மாற்றின இயேசு இன்றைக்கு நம்மை இங்க நிற்க வைத்து நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொல்வோம், கர்த்தாவே என் அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போடுங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அவிசுவாசம் வந்துடுது. எவ்வளோ பைபிள் படித்தாலும் எனக்கு அன்பிலீஃப் வருது. எவ்வளோ செய்தி கேட்டாலும் அன்பிலீஃப் இருக்கிறது. லார்ட், ஐ வாண்ட் டு பிலீவ். நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். கம்ப்ளீட்லி, முற்றிலுமாக. 10%, 50, 70, even not 90, 100%. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது, நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், கர்த்தர் எனக்காக செய்வார். அவ்வளவுதான். என் கர்த்தர் எனக்காக செய்வார். அதான் விசுவாசம். என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில், என் எதிர்காலத்திலே கர்த்தர் இருந்தால் நான் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட அவசியமில்லை. காரணம், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக ஆசீர்வாதமாக மாற்றி தருவார்.
ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, என் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் கர்த்தாவே, என் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் கர்த்தாவே. இந்த காலையிலே கர்த்தா விசுவாசம், என் விசுவாசத்தை நீ தட்டி எழுப்புவீராக. விசுவாசத்தை ஆரம்பிப்பவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டா நிற்குமே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டா நிற்குமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் ஆம் நாங்கள் நம்பவில்லை கர்த்தாவே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை, ஏழைகளின் நீரே, திக்கற்றோர்க்கு ஆடைக்கலமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தோமாவுக்காக உயிர்த்தெழுந்த இரட்சகர் நீ தேடி வந்தீர். தோமாவுக்குள்ளாக இருந்த 2 சிந்தனைகளை உமக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே மனிதனாக மாற்றினது போல இன்றைக்கு கர்த்தாவே, எங்களை பயமுறுத்தும் சூழ்நிலைகள், எங்களுடைய மாம்சங்கள், எங்க பயங்கள், எங்களுடைய இருளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் கரத்தை நீட்டி நாங்கள் இயேசுவை தொடுகிறோம். எங்கள் கரத்தை நீட்டி உம்முடைய விழாவை நாங்கள் தொடுகிறோம். எங்களுக்காக பலியாக மரித்த இயேசுவை நாங்கள் தொடுகிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவனே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்களால் எங்களை இன்றைக்கு நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பயத்திலும் கலக்கத்திலும் கஷ்டத்திலும் இருளிலும் தவித்துக் கொண்டிருக்கிற Lord, all the double mind that is causing trouble, I pray that you will release your people. இயேசுவின் நாமத்திலே அவர்களை விடுதலையாக்கிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் அவர்களை விட்டு கடந்து செல்வதாக, எல்லா பயமும் அவர்களை விட்டு கடந்து செல்வதாக, எல்லா விதமான பெசிமிசம், சாத்தியக்கூறுமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக. எங்களை விசுவாசத்தால் நிரப்பும். Fill us with faith, Lord. எங்களை விசுவாசத்தால் நிரப்பும் ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரியோர் சிறியோர் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கு எங்களை அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.